இந்த கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பானது ஒரு நட்சத்திரம். நம்மளுடைய வழிபாடு முழுக்க திதியை ஒட்டி இருக்கும், நட்சத்திரத்தை ஒட்டி இருக்கும், நாளை ஒட்டி இருக்கும். அதில் நட்சத்திரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய வழிபாடுகள் அத்தனையுமே மிக சிறப்பானது. பங்குனி உத்தரம், அதே மாதிரி மார்கழி திருவாதிரை, அதே மாதிரி நம்மளுடைய கார்த்திகை மாதம், இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம். இதெல்லாம் நட்சத்திரத்தை ஒட்டி வழிபாடு செய்ய 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 வாழ்விலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளி பெருகும். அதில் முதன்மையான வழிபாடுன்னு சொன்னால் இந்த கார்த்திகை தீப வழிபாடு தான். ஏன் திருவண்ணாமலையில் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, இந்த ஜோதி வழிபாட்டை பற்றி சிவபெருமானே தன் திருவாய் மலர்ந்தருளி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, கார்த்திகைக்கு கார்த்திகை, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மலை மேலே நான் ஜோதியாக காட்சி தருவேன்கிறார். எப்படி காட்சி தருகிறார் அப்படின்னா, எல்லாரும் கேட்கலாம், என்ன சார் இது, நம்ம பக்தர்கள் தானே போய் ஏற்றுறாங்க, அது எப்படி சிவபெருமான் ஆகும் அப்படின்னா, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? அடியாரனுடைய உள்ளத்திலே இருக்கிறார்.